بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஹில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கமா பஅத். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்களை ஒன்றுக்கு இருமுறை சிந்திச்சு பார்த்து நம்ம பேசக்கூடிய பேச்சையும் செய்யக்கூடிய செயலையும் பேசுகிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் செய்யணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக இருக்குமா, நான் இதை பேசுகிறதின் மூலம் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற முடியுமா, அல்லது அல்லாஹ்வினுடைய கருணையை நான் பெறக்கூடியவனாக இருப்பேனா அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும். ஏன்னா ஒரு பாவமான விஷயத்தை நம்ம பேசுகிறதின் மூலயமா நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி நம்மளுடைய என்ன சொல்கிறது, அல்லாஹ்வினுடைய ஒரு பாவத்திற்கு பாவத்தாளியாக நம்மளை ஆக்கிடக்கூடாது. நம்மளுடைய செயல்களின் மூலம் நம்ம பாவத்தாளியாக ஆகிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். நாளைக்கு அல்லாஹ்வை போய் பார்க்க போகிறோம், அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறோம், அல்லாஹ் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் குறித்து கேள்வி வைக்க போகிறான் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய எண்ணங்கள் அதில் ரொம்ப என்ன சொல்கிறது, அசட்டையாகவும் அதை மறந்தவர்களாகவும் தான் நம்ம இருக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ் பார்க்குறாங்கிற எண்ணத்திலே இருக்கிறது இல்லை. நாளைக்கு அல்லாஹ் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அல்லாஹ் 5 வேளை தொழுகையை கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை நம்ம தொழுக முடியாமல் போயிடுது அல்லது தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னால், அதை எவ்வளோவுக்கு எவ்வளோ இப்போ லொஹர் வக்து வந்துருச்சுன்னா லொஹர் தொழுகிறதுக்கான ஆயத்தத்தில் நம்ம இருக்கிறோம், லொஹர் தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். லொஹர் மட்டும் இல்லை, மித்த 4 வக்துக்கள்லையுமே அந்த தொழுகையை தொழுகாமல் நம்ம இருந்துட்டோம்னா நாளைக்கு என்ன ஆகும்? என்ன ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் மரணம். இப்போ ஒரு வக்து தொழுகை வருது, அந்த தொழுகையை தொழுகாமல் மரணிச்சிட்டோம்னா அல்லாஹ் நாளைக்கு அந்த தொழுகையை குறித்து கேள்வி வைப்பான். நாளைக்கு மறுமையில் முதல் கேள்வியே தொழுகையை குறித்தான கேள்வி தான். அப்போது நாளைக்கு அல்லாஹ்வை பார்க்க போகிறதுக்கு நம்ம எந்த விதத்தில் தயாராக இருக்கோம்? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பேச்சுக்களை பேசி அல்லாஹ்விற்கு பிடிச்ச செயல்களை செய்கிறோமா? நம்ம செய்யக்கூடிய செயலினால் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற முடியுமா? அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு நம்ம தயாராகிட்டோமா? நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கலாம், இந்த செல்வத்தை அல்லாஹ் சொன்ன வழியில் செலவழிக்கிறோமா? செல்வத்தை தேடுறது அல்லாஹ் சொன்ன வழியில் தேடுறோமா? அந்த செல்வத்தை தேடி அதை அல்லாஹ் அனுமதித்த வழியில் செலவழித்து அல்லாஹ் கொடுக்க சொன்னவங்களுக்கு, இப்போ இல்லாதவங்களுக்கு, பசித்திருக்கவங்களுக்கு உணவளிக்க சொல்கிறான். நம்மளோட செல்வத்தை கொண்டு உணவளிக்கிறோமா? நம்ம என்ன நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே உடல் ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹ் சொன்ன வழியில் செலவழிக்கிறோமா? நம்மளுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்ன வழியில் செலவழிக்கிறோமா? நமக்கு ஏற்படுத்திடக்கூடிய வாய்ப்பு, வசதி, அதிகாரம் எல்லா விஷயத்தையுமே, ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிறோம் அல்லது ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி மொழியில் சொல்லப்போனால் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி அல்லாஹ்வினுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாளைக்கு அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு நம்ம எந்த வகையில் தயாராக இருக்கிறோம்? இன்றைக்கி நான் மரணிச்சிட்டேன், இந்த நிமிஷம் நான் மரணமாயிட்டேன், இந்த செகண்ட் எனக்கு மரணம் வந்துடுது, நான் அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னா, அல்லாஹ்வை பார்க்க தயாராக இருக்கிறேன்னா அப்படிங்கிற சிந்தனை நம்மள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளில் பெரும்பாலானவர்கிட்ட அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அல்லாஹ்வை இன்னமும் பல வருஷம் இங்கே இந்த உலகத்திலே இந்த துனியாவிலே வாழக்கூடிய மனிதர்கள் போன்றே நம்மளுடைய செயல்கள் எல்லாமே இருக்குது. இன்னொரு 100 வருஷம், இன்னொரு 50 வருஷம் நம்ம இங்கேயே இருந்துட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு நான் மரணிச்சுட்டா என்ன, இன்றைக்கி மரணிச்சுட்டா என்ன, இன்னொரு அரை மணி நேரத்தில், 1 மணி நேரத்தில், அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் மரணத்துக்கு உள்ளாயிட்டேன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? அல்லாஹ்கிட்ட நன்மையை சம்பாரிச்சுக்கிட்டு போய் நான் நிற்க போகிறேன்னா, இல்லை என்னுடைய செயல்களின் மூலமாக நான் என்ன நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறேங்கிற சிந்தனை நமக்குள்ளே ரொம்ப 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 நம்மளில் பல பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அதை பற்றி சிந்திக்கிறோம்.
ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அதை சிந்தித்து அதுக்கேற்ற மாதிரியான நம்மளோட செயல்களையும் பேச்சுக்களையும் அமைச்சுக்கிறோம். அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு தடையாக்கிட்டான், புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நம்மள காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு மனிதரை பற்றி புறம் பேசாமல் இருக்குமா? அந்த மனிதர் சபையில் இல்லைன்னா அந்த மனிதரை பற்றி நல்லதையே பேசினாலும் அது புறம்தான். நான் நல்லது தானே பேசுகிறேன்னு சில பேர் தங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்துவாங்க. நல்லதையே பேசினாலும் புறம் தான். ஒரு மனிதர் இல்லாத சபையில் அவரை பற்றி பேசுகிறது புறம். அப்போ நாளைக்கு அந்த மனிதர் வந்து அல்லாஹ் முன்னாடி நிற்பார், இவர் என்னை பற்றி புறம் பேசினாரா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நன்மைகள் வந்து அவருக்கு போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு சொல்கிறான்னா புறத்தை அந்த மனிதருடைய மாமிசத்தை உண்றது போக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ்க்கு பிடிக்காததை நம்ம பேசுகிறோம், அல்லாஹ்க்கு பிடிக்காத நம்ம செயலில் எடுக்கிறோம். ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோன் எடுக்கிறோம், ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம் அல்லது இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறோம், ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பார்க்குற விஷயம் நன்மையானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நம்ம பார்க்குற விஷயம் பயனுள்ளதாக இருக்கிறது, நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ அல்லது மார்க் அடிப்படையிலையோ நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறோமா? சும்மா நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஓய்வு நேரங்களை குறித்து நீங்கள் கேள்வி வைக்கப்படுவீர்கள் நல்லா சொல்கிறான். அப்போ நம்மளுடைய ஓய்வு நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? இன்றைக்கி யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் சமூக வலைதளங்களையும் தான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செலவழிக்கக்கூடிய நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அப்போ அல்லாஹ் நாளைக்கு கேள்வி வைக்கும்பொழுது உனக்கு இவ்வளோ வாய்ப்பையும் வசதியை நான் ஏற்படுத்தி கொடுத்தேனே, உனக்கு இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தேன், ஃபோனை கொடுத்தேன், அதில் இன்ஸ்டா யூடியூப்ன்ற வசதி வாய்ப்புகளை கொடுத்தேன், அதை நீ நான் அனுமதித்த வகையில், நான் சொல்லி தந்த வகையில், நான் காட்டி தந்த வகையில், நான் என் நபி மூலமாக சொல்லி கொடுத்தேனே அந்த வகையில் செலவழிச்சா நாளைக்கு எல்லாம் கேட்பானே. எல்லாரும் சொல்கிறாங்க எந்நேரமும் ஃபோனில் இருக்கிறான், எந்நேரம் இன்ஸ்டாவில் இருக்கேன், எந்நேரம் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் இருக்கிறது வந்து இருக்கிறாங்க. அப்படி வந்து இருக்கிறத வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் வேலையின் காரணமாக இருக்கிறாங்க, சில நேரம் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க, அதுலாம் இருக்கிறாங்க, ஓகே. ஆனால் நேரத்தை வீணாக நம்ம அதில் செலவழிக்கிறது தான் பிரச்சனை. எவ்வளோ நேரத்தை ஒரு நாளைக்கு வீணான முறையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவலை சொல்கிறாங்க, அந்த தகவல்னால நமக்கு எந்த பயனுமே கிடையாது. அந்த ஒரு வீடியோவை பார்க்குறோம், அந்த வீடியோனால நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அல்லது நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலையோ எந்த ஒரு பயனுமே கிடையாது. அப்போ அது என்னது? வீணான காரியம். அல்லாஹ் வந்து சூரா மூமினூன்ல சொல்கிறான், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாருன்னா தொழுகையை சரியாக தொழுது ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். அதுக்கு அடுத்து சொல்கிறான் அவர்கள் வீணானதை விட்டு விலகி இருப்பார்கள். அப்போ வீணானதுன்னா என்ன? வீணாக பணத்தை செலவழிக்கிறது மட்டும் வீணானது கிடையாது. வீணான முறையில் நேரத்தையும் மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜையும் அதில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டையும் செலவழிக்கிறது வீணானது தான். வீணானதுன்னா எல்லாமே வீணானது. அல்லாஹ் கொடுத்த அருள் ஆக மொத்தத்தில் நேரமாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜாக முதற்கொண்டு இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது தான். அப்போ அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்தை வீணான முறையில் செலவழிக்கிறது என்ன மாதிரி செலவழிச்சாலும் அது வீணு தான். அப்போ நம்ம பயனுள்ள வகையில் நம்மளுடைய தொழிலுக்கு பயன் இருக்கணும், நம்மளுடைய வேலைக்கு பயன் இருக்கணும், அல்லது நம்மளுடைய அறிவை வளர்க்குறதுக்கு கல்வியை கற்றுக்கிறதுக்கு பயன் இருக்கணும், அல்லது மார்க்கத்துக்கு முதல்ல மார்க்கத்துக்கு முக்கியத்துவம். இது எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்றும் போது அது வீணானது. அதை பார்க்குறது மட்டும் இல்லை, சில பேர் எதுக்கு அந்த விஷயத்தை வந்து புகைப்படம் பிடிச்சோ அல்லது வீடியோ ரெக்கார்டு பண்ணியோ அதை அப்லோடு பண்ணுறாங்கன்றதே தெரியலை. இதன் மூலயமா யாருக்காவது ஏதாவது பிரயோஜனங்கள் இருக்கா? ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விவாகரத்து ஏற்பட்டுரும் அல்லது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும். இந்த நடிகர் இந்த நடிகையை விட்டு விவாகரத்து வாங்கிட்டார், இந்த நடிகர் இவரோட இல்லை, அந்த நடிகர் அவரோட, இதெல்லாம் யாருக்கு வேணும்? ஏதாவது பிரயோஜனங்கள் இருக்கா? இதனால் சமூக வலைதளங்களில் நிறைஞ்சு இந்த விதமான விஷயங்கள் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் யாருக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லாது. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க விவாகரத்தாகிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விருப்பு வெறுப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனம் இருக்குதா? அப்போது ஒரு விஷயத்தையுமே இதெல்லாம் வந்து நம்ம மறுமைக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்திக்கிற வேண்டியது, நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கி நான் ஒரு முழு சூறாவை நான் யூடியூப்பை பார்த்து மனனம் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை, ஒரு 4 ஹதீஸை, 4 நபிமொழியை யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 4 குர்ஆன் வசனத்துக்கு விளக்கத்தை பெற்றுக்கிட்டேன். இது எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு 4 விஷயம் நான் தப்புன்னு யூடியூப்பில் பார்த்தேன், அதை நான் செய்யாமல் இருந்துக்கிட்டேன். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் நான் இந்த விஷயத்தை செய்யலை, இதை நான் வந்து இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லது இன்ஸ்டாகிராமை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் வந்து என் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டேன். இப்படி போய் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கிறது எப்படி இருக்குது? முன்னாடி சொன்னதை பார்த்துட்டு போய் நிற்கிறது எப்படி இருக்குது? இது வந்து சமூக வலைதளங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஒரு மனிதர்கிட்ட ஒரு விஷயத்தை பேசுகிறோம், அதை பேசுகிறதின் மூலியமாக ஒன்று நமக்கு பயன் இருக்கணும் அல்லது அவருக்கு பயன் இருக்கணும். 2 பேருக்குமே பயனே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறது வீணானது தான். ஒரு செயலை நம்ம செய்கிறோம், அதன் மூலயமா நம்ம தொழிலுக்கோ கல்விக்கோ மார்க்கத்துக்கோ ஏதோ ஒரு பயன் இருக்கணும்.
மூணுலேயுமே பயனே இல்லை, எந்த ஒரு பயனுமே கிடையாது. அல்லாஹ் சொன்ன வகையிலையும் அது எந்த வகையிலையும் பயனளிக்க போகிறதில்ல. அதன் மூலயமா வருமானம் வரும்னா எந்த வகையிலையும் பயனளிக்க போகிறதில்ல. அதன் மூலயமா கல்வி பெருக போதா, அதுவும் கிடையாது. அப்போ அது மூணுலேயுமே வரலன்னா அது என்னது? அது வீணானது. அப்போ அதே தானே நம்ம செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய செயல்களில் எவ்வளோ பேர் நம்மளுடைய செயல்களை சிந்திக்கிறோமா? இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் மௌத்தா போயிட்டேன்னா என்ன ஆகும்? நாளைக்கு அல்லாஹ் என்னை எப்படி பார்ப்பான் இந்த செயலை செய்கிறது மூலயமா? அதே இது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுதோ, அல்லது குரானை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதோ, அல்லது மார்க்க செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதோ மௌத்தா போனால் எப்படி இருக்கும்? தொழுதுகிட்டு இருக்கும்போது மௌத்தா போனால் எப்படி இருக்கும்? அப்போ மௌத்து அப்படிங்கிற சிந்தனையை நம்ம உள்ளத்தில் வைக்கிறோமா? நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லையும் பேச்சுக்கள்லையும் நடவடிக்கைகள்லையும் பிற மனிதர்கள்கிட்ட நடந்துக்கிறதுலையும் நம்ம மௌத்தை ஒரு கருத்திலேயே பல பேர் கொள்வது கிடையாது. நான் இன்றைக்கி இதை பண்ணிட்டேன்னா நாளைக்கு அது வந்துடும். அப்போ அல்லாஹ் எதுக்கு? வருங்காலத்தில் உள்ளது எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்போ அல்லாஹ் எதுக்கு? அப்போது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறதுக்கு, அல்லாஹ்வை பார்க்குறதுக்கு, அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக பார்க்குறதுக்கு நம்மளோட செயல்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். நம்ம அந்த விஷயத்துக்கு தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒருத்தருமே நிச்சயமாக சிந்தித்து பார்க்குறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக என்று கூறி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.